நோக்கு எதுவும் கோலத்திலே கொண்டு வரப்படவில்லை. தயவு செய்து அல்லாஹுவையும் ரசூலையும் இந்த சமுதாயத்தை கைவிட்டு விட்டார்கள். அவர்கள் இப்படி செய்கிறார்கள், இவர்கள் நம்மை அடிக்கிறார்கள், துரத்துகிறார்கள். எந்த குற்றச்சாட்டும் அல்லாஹ் ரசூலின் மீது வைக்க முடியாது. தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மாற்றத்திற்கு நாம் ஆளாக வேண்டும். ஒரு சஹாபி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பேரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே நுழைந்த கட்டம் அவர்கள் முன்னேற்றப்படுத்துவதற்கு துடித்த நேரத்திலே ஸைத் இப்னு சாபித்தை கூப்பிட்டு சொன்னார்கள், ஸைத், இந்த யூதர்களுடைய ஊரிலிருந்து எனக்கு நிறைய லெட்டர் வருது, அது மேலே எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் எழுதுவதிலும் நாம் அவர்களுக்கு பதில் எழுதுவதிலும் நிறைய குளறுபடிகள் நடக்கும்னு நினைக்கிறேன். நீ ஒரு வேலை செய், நீ போய் யூதர்கள்ட்ட போய் யூதர்களுடைய மொழியை படிச்சுக்கோ, நமக்கு அது தேவை. ஸைத் இப்னு சாபித் போனார்கள். எந்த அளவுக்கு வருதுன்னா, அது ஆக ஒரு பிஸ்கோத்து மொழி. 15 நாளிலே மொழியிலேயே தேர்ந்து விட்டு திரும்பி வந்து விட்டார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யூத மொழி எனக்கு இப்போது முழுமையாய் அத்துப்படி. அதற்கு பிறகு யூதங்களின் கடிதங்கள் வாசிக்கப்படுகிறது, நாயகம் பதில் தருகிறார்கள். இது ஒரு சிம்பிளான உதாரணம் தான். ஆனால் எதிரி இலக்கை நோக்கி நகர்கிறான் என்று தெரிந்து அவனை எந்த வீரியத்திலே சந்திக்க வேண்டும் என்று தெரிந்து தேவையான மாற்றங்களை தன் சகோதரர்களை அவன் மொழியை படிக்க வைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அல்லவா. சமூக முன்னேற்றம் வேண்டுமானால் இங்கே சில சமூக மாற்றங்கள் நடந்தாக வேண்டும். முன்னேற்றத்திற்கான வழிகளை எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டுமே. ஒரு சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நிறைந்த தலைமைகள் இல்லையே என்பது வேதனை. வெறுமனே தலைமைகளை குறை சொல்லுவதற்கு போடப்பட்ட மாநாடு அல்ல, நாம் செய்து கொள்வதற்காகத்தான் உலமாக்கள் அழைப்பு கொடுக்கிறோம். முஸ்லிம்கள் அடி வாங்குகிறார்கள். மக்காவில் ஆரம்ப காலம் பப்ளிக்ல தொழுக முடியவில்லை, குர்ஆன் ஓத முடியவில்லை. என்ன நடக்கிறது தெரியுமா? தன்னை சுற்றி வாழும் முஸ்லிம் சமூகத்தை யாரிடம் இருந்தும் அடி வாங்காமல், விமர்சனம் வாங்காமல் காப்பாற்றுவதற்கு கோழி தன் குஞ்சுகளை அணைத்துக் கொண்டது போல அப்படியே அணைத்து, என் அருமை மக்களே, பக்கத்து நாட்டிலே அபிசீனியா என்ற ஒரு நாடு, அங்கே ஒரு அரசர், இன்ன ஃபீஹா மலிகன் லா யுத்லமு இன்தஹு அஹத், அங்கே ஒரு அரசர் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிற யாருக்கும் தீங்கு செய்யாதவர், தயவு செய்து நீங்கள் செல்லுங்கள் என்று அந்தி மாலை பொழுதில் இரவு துவங்கிய நேரத்தில் தன் மக்களை எல்லாம் அந்த நாட்டிற்கு அனுப்பி வைத்து சிறிது காலம் வைத்திருந்து பின் அழைத்து கொண்ட தூர நோக்கம் பெருமானார் தானே கற்று தந்தார்கள். மீலாதும் சீரத்தும் பெருமானாரின் வரலாறுகளை பேச மட்டுமல்ல, இந்த சமுதாய மாற்றத்திற்கு அவர்கள் என்னென்ன ஸ்டெப்புகள் எப்படியெல்லாம் பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்தார்களோ அந்த முயற்சிகள் இன்றைக்கு சமுதாய இயக்கங்களால், தலைவர்களால், உலமாக்களால், அறிஞர்களால், பள்ளி மற்றும் மதரசாக்கள் நிர்வாகிகளால், ஒட்டுமொத்தமாக சமூக சீர்திருத்தத்தை விரும்புகின்ற யாராலும் இன்னமும் முழுமையாக சென்றடையவில்லை, முழுமையாக போகவில்லை. ஆனால் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நாம் இதை எடுத்தாக வேண்டும். குறிப்பாக அரசியல் பலம் வேண்டும். அரசியல் எல்லாம் எதுக்கு நீங்க அஜர்த்துமாருக்கு பேசுறீங்க, ஏன் பேசக்கூடாதா? அஜர்த்துமார்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லையோ? இங்க நமக்கு பிடித்த சாபக்கேடு, பள்ளிவாசல்ல எந்த அரசியல் சம்பந்தமாக நெடி கூட வராம பயான் பண்ணணும். வேணும்னா கட்சி பேரு சொல்லாதேன்னு சொல்ல, அதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அரசியல் நெடியே வரக்கூடாதுன்னா இஸ்லாத்திற்குள் அரசியல் இல்லையா? கூறப்பட்டிருக்கிற நபிமார்களின் நிறைய வரலாறுகள், அவங்க சுஜூது செஞ்ச வரலாறு எல்லாம் குர்ஆன்ல இல்ல, அவங்க நோன்பு வச்ச வரலாறு எல்லாம் குர்ஆன்ல இல்ல, அவங்க ஹஜ் செஞ்ச வரலாறு எல்லாம் குர்ஆன்ல இல்ல. சமூக புரட்சிக்கு நபிமார்கள் செய்த அரசியல் குர்ஆனில இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியலை விரும்பினதில்லை, வர்றதுக்கும் விரும்பல. இது தெரியுமா? ஒரு 13 வருஷம் வரை மாறி 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 இந்த மக்கள் அடிக்க துவங்கிய போது, அந்த அடியின் உச்சகட்டத்தில் ஊரை விட்டு அனாதைகளாக துரத்தப்பட்ட போது, சொந்த மண்ணில் நிர்கதியாக வாழ முடியாமல் பரிதாபத்தோடு பெட்டி படுக்கைகளோடு மக்காவை விட்டு வெளியேறும் அந்த பொழுதில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரை கேட்காத துஆவை வானத்தை நோக்கி கேட்டார்கள். வஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நஸீரா, எனக்கு
உதவியாக ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தா கேட்டார்கள். நான் எங்க போறேன்னு தெரியல, அது எங்கு நுழைந்தாலும் நல்ல முறையிலே நுழையவை, எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஊர்ல இருந்து நான் வெளியே வந்தாலும் நல்ல முறையில வெளியேற்று. ஆனா இனிமேல் இந்த உள்ளே நுழைவதும் வெளியேறுவதும், எவனாவது அடித்தால் பொட்டி படுக்கையோடு தூக்கி கொண்டு போவதும் இந்த அவலம் எனக்கு தேவையில்லை. சுல்தானன் நசீரா, உன் புறத்திலே இருந்து எனக்கு அதிகாரம் வேண்டும் கேட்டார்கள். அரசியல் அதிகாரத்தில் நபிமார்கள் இருந்தார்களா என்றால் இருந்தார்கள், விரும்பினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமின் குர்ஆனில் இருக்கிறது. அவர் பெரிய பெரிய வணக்கம் எல்லாம் செய்தவர் தானே. அவர் கேட்ட துஆ குர்ஆனில் இருக்கிறது. அஹபலி அஹபலி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. எனக்கு அவ்வளவு அரசாட்சியை கொடு, எனக்கு பின்னாடி நீ யாருக்கும் அப்படி தரக்கூடாது, அவ்வளவு பெருசா கொடு. கொடுத்தானே. உலகத்தை ஒரு குடையில் ஆளுகிற ஆண்டவர்களில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆள். இன்றைய நாகரிகத்தினுடைய எழில் கொஞ்சுகிற எகிப்து தேசம், இன்றைய எகிப்தின் பழைய பிதாமகன் யார் தெரியுமா? அந்த எகிப்து உருவாக்கத்தின் பின்னணியில இருந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உள்ளே மிஸ்ரிலே நுழைந்த போதில் அவர்கள் கேட்ட வார்த்தை குர்ஆனிலே இருக்கிறது. அங்கே இருக்கிற அரசரிடம் போய் வஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்தி இன்னி ஹஃபீதுன் அலீம், என்ன நிதி மந்திரியா போடு, இருக்கிற கசானாக்களை எல்லாம் நிர்வகிக்கிற அமைச்சர் போஸ்ட் எனக்கு வேணும், நான் அதை சரியாக செய்வேன். வாங்கினார்கள், புனர் நிர்மாணம் செய்தார்கள். பஞ்சத்திலே அடிபட்டு கிடந்த தேசத்தை இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய கொண்டு வந்து நிறுத்திய ஆரம்ப தலைமுறை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனிலே இருப்பதெல்லாம் நபிமார்களின் ஆன்மீகம் மாத்திரமல்ல, அரசியலும் உண்டு, அரசியலும் உண்டு. ஜமாஅத்துல் உலமாவின் இந்த மாநாடு என்னை இஸ்லாமிய அரசியலை இன்றைக்கு நிலவும் அரசியலோடு ஒப்பிட்டு பேச சொல்லி இருக்கிறது. நபிமார்கள் அரசியல் செய்தார்கள், யார் செய்யல? அந்த மன்னன் ஃபிரௌனிடத்தில் போய் கேட்டது, அவனை தொழுகைக்கு வா, ஈமான் கொள் என்பதையெல்லாம் கடந்து ஒரே ரப் என்று சொன்னார்கள். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற மக்களை மீட்கிற சுதந்திர போராளியாக வந்திருக்கிறேன், ரிலீஸ் பண்ணு. அன் அர்சில் மானா பனி இஸ்ராயீல வலா துஅதிபுஹும் அன் அபத்த பனி இஸ்ராயீல். நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற மக்களை மீட்கும் போராட்டத்திற்கு நான் தலைவன். ஜனநாயகத்தை முன்னெடுத்த முதல் அரசியல் போராளி ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களுக்கும் அரசியலுக்கும் அலர்ஜி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. முஸ்லிம்களுக்கும் அரசியலுக்கும் அலர்ஜி கிடையாது, அது வேறு. ஒரு காலத்தில் கிறிஸ்தவத்தில் இருந்தது, திருச்சபைகளில் இருந்தது. அரசியலை பிரித்தார்கள், மதத்தை பிரித்தார்கள். மதம் வேறு, அரசியல் வேறு. இங்க கொண்டு வந்து மதத்தை விடாத, இங்க கொண்டு வந்து அரசியலை விடாத. இஸ்லாத்தில் வணிகவியல் எப்படியோ, பொருளியல் எப்படியோ, குடும்பவியல் எப்படியோ, அது போல அரசியலும் இங்க ஒரு அங்கம். ஒரு சமுதாயத்திற்கு நெருக்கடி காலகட்டம் வருகிற போது அரசியல் சக்திகளின் மூலம் தான் அந்த நெருக்கடிகளை சாத்தியப்படுத்த முடியுமானால் அவைகளையும் வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு, குறிப்பாக அதனுடைய தலைவர்களுக்கு உண்டு. என்ன இன்னைக்கு அரசியல் கொஞ்சம் சாக்கடையா போயிருச்சு, ஒரு மாதிரியா இருக்குது, யாரும் பேசுறதுக்கே வெட்கப்படுறாங்க. அதனாலேயே அரசியல் அலர்ஜியா போயிருச்சு. நம்ம 10வது 12வது படிக்கிற பையனை கூப்பிட்டு லேசா கேட்டு பாருங்க, நீ வருங்காலத்துல என்ன ஆவேன்னா இன்ஜினியர் ஆகுவேன்னு சொல்லுவான், டாக்டர் ஆகுவேன்னு சொல்லுவான், ஐடில போவேன்னு சொல்லுவான், இன்ஸ்பெக்டர் ஆகுவேன்னு சொல்லுவான். தவறி கூட அரசியல்வாதின்னு சொல்ல மாட்டான். தயவுசெய்து யாரும் அரசியல்வாதிகள் கோச்சுக்க வேணாம். இருக்கிற அரசியல் கொஞ்சம் அழுக்காகி போனதால் அது தானாகவே அலர்ஜியாக மாறிவிட்டது. முதல்ல எல்லாம் இந்த பெருவியாதிகள் நாட்டில், பெருவியாதினா இந்த குஷ்டரோகம், அது இது, கை காலெல்லாம் ஒரு மாதிரியானவங்க பொது சபைகளில் டீ கடைகள் எல்லாம் ஒரு வாசகம் எழுதி வைப்பாங்க. என்ன தெரியுமா? தொழுநோயாளிகள் இங்கே வர வேண்டாம். இப்போல்லாம் அந்த நோயும் போயிருச்சு, அந்த போர்டும் போயிருச்சு. ஆனா அந்த இடத்துல இப்ப இதை வச்சிருக்கோம், தயவு செய்து அரசியல் பேச வேண்டாம். நம்ம எந்த ஸ்டேஜில் வச்சிருக்கோம் தெரிஞ்சுக்கணும். நீங்க தயவு செய்து அரசியல் பேசாதீர்கள்.
தானாக சில நாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்ட காரணத்தால், நான் அதே சமயம் இன்னொன்றும் சொல்லுவேன், நல்ல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, இல்லை என்று இல்லை, சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக அரசியல் சூழல் கொஞ்சம் அடுக்காகி போய்விட்டதால் அலர்ஜியாக இருக்கிறது. சமயங்களில் அதை பற்றி பேசுவதற்கு கூட யோசிக்கிறார்கள். இஸ்லாமிய அரசியல் ரொம்ப இன்பமயமானது. இஸ்லாமிய ஆட்சிகளை படித்தால் எங்காவது இப்படி நடக்காதா என்ற ஒரு பேராசைக்கு வந்து விடுவீர்கள். 5 விஷயம் அத்தனை இஸ்லாமிய கவர்மெண்ட்லயும் ஃப்ரீ. உணவு, உடை, ஒரு வீடு, கல்வி, மருத்துவம். இந்த 5ம் இஸ்லாமிய கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுக்கப்பட்டது. ஒரு அரசின் கடமை அது. வீடு இல்லாமல் ஒருவன் தெருவில் நிற்கிறான் என்று கலீஃபாக்கள் காலத்தில் இல்லை, இருக்க முடியாது. இருந்தால் அதற்கு அந்த ஆளுநர் பொறுப்பு. இஸ்லாமிய ஆட்சியின் சில சரித்திர பக்கத்தை சொல்லட்டுமா? எந்த டாக்டர்களும் தனியாக கிளினிக் வைக்க கூடாது. பொது மருத்துவமனைகளில் மாத்திரம்தான். இது இஸ்லாமிய கவர்மெண்ட்ல யாராவது டாக்டர் இருந்தா அலர்ஜி ஆகலாம். பொது மருத்துவமனைகளில் மாத்திரம்தான் பணியாற்ற வேண்டும், தனி கிளினிக்குகள் வைக்கக்கூடாது. இது இஸ்லாமிய கவர்மெண்ட் ரூல். பள்ளிக்கூடங்களில் பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் தனியாக டியூஷன் எடுக்கக்கூடாது. இஸ்லாமிய கவர்மெண்ட் ரூல். தனியா அவர் டியூஷன் வச்சார்னா அது பள்ளிக்கூடத்தை எவ்வளவு பலவீனப்படுத்தும் என்பது அரசுக்கு தெரியும், இஸ்லாமிய சட்ட வரையறைகளுக்கு தெரியும். முடியாது, கூடாது. அதாவது கனவு காண்கிற அத்தனை பேரின் கனவு ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி. அதை கொடுத்தோம். எந்த பொருளும் சாமானியன் வாங்குகிற நிலைக்கு கிடைக்கும், அது இஸ்லாமிய கவர்மெண்ட். இன்னைக்கு முடியுமா? நகைச்சுவையாக ஒரு செய்தி அநேகமாய் உங்களுடைய மொபைல் இன்பாக்ஸ்களில் இருக்கலாம், உங்களுடைய வாட்ஸ்அப்பினுடைய வட்ட வலைக்குள்ளே இருக்கலாம், நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்தியாவிலேயே ஒரே ஒரு இடத்துக்காக விலை கம்மியா இருக்கு தெரியுமா? ஒரு டீ 80 பைசா, ஒரு காஃபி ₹1.20. ஏன்னா ரொம்ப பரம சரியா ஒருத்தர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. பரம ஏழைகள் வசிக்கிற பகுதி போல தெரியுது. வெஜிடபிள் பிரியாணி ₹3. ரொம்ப ஏழைகள் வசிக்கிறது எங்க தெரியுமா? பார்லிமெண்டுடைய கேன்டீன்ல. அல்லாஹு அக்பர். முழுக்க எம்பிக்கள். ஏற்கனவே வச்சிருக்கிற கோடிகளுடைய சைபரை என்னாம தலை சுத்திட்டு இருக்கிறோம். சைபர் என்ன முடியாம எவ்வளவு பஞ்சத்தில் அடிபட்டவனுக்கு இந்த விலை வைத்திருக்க வேண்டும். இது ஏதோ கூட்டாம்போக்குள்ள சொல்லுகிற தகவல் அல்ல, அதிகாரப்பூர்வமாக இதழ்களில் வந்த செய்தி. அது ஒரு தேசத்தினுடைய அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஆளுநர்கள், ஆட்சியாளர்கள் வாசிக்க வேண்டிய அல்லது குறைந்தபட்சம் இப்படி இருக்கட்டுமே என்று கனவாவது காண வேண்டிய இடத்தில் இஸ்லாமிய அரசியல் இருந்தது. லஞ்சம், ஊழல் மருந்துக்கு கூட இல்லையே. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, நான் சொல்லிக்கொண்டே வந்து நிகழ்காலத்தினுடைய அரசியலை தொட்டு தான் முடிப்பேன். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஒரு நபி தோழர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழ தோட்டங்கள்ல போய் அந்த மரங்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி மரங்கள்ல விலை மதிப்பு போட்டு அதுக்கு வரி வாங்கி வருகிற அதிகாரிகள் நியமிக்கிறார். அவர் நேரா போறது ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு மரத்தினுடைய பழத்தை அவர் கணிச்சு அதற்கு டேக்ஸ் எழுதுகிற கலையிலே போகிறார் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. யகூதிகள் வரிசையாக தோட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் யூதர்களின் குடியிருப்பு பகுதிக்குள்ளே நுழைந்து போய் சரியாக மதிப்பிட துவங்கிய போது அதுக்குள்ள அவன்லாம் தகவல் கிடைச்சு எல்லா வீட்லயும் கொஞ்சம் நகை வாங்கி 1 கிராம் தங்க நகை அன்பளிப்பு எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அவன் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, இது உங்களுக்கு அன்பளிப்பா, வழக்கம் போல அண்டர் டேபிள் அமௌண்ட் எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி மேலேயே கொண்டு வந்து கொடுத்தாங்க. பூராத்தையும் எடுத்து இது உங்களுக்கு அன்பளிப்பா, எங்க யூதர்களின் குடியிருப்பு சார்பா. அவங்க சொன்னாங்க, நம்மளை விட்டு முதல்ல தூரமா போ, நீ உங்களை அல்லாஹ் சபிச்சதே இதனால தாண்டா சபிச்சான், 1 பைசா கூட வாங்க மாட்டேன். இவன் எதுக்கு கொடுக்கிறான் தெரியுமா? குறைத்து மதிப்பீடு செய்வதற்கு கொடுக்கப்படுகிற தங்கத்தை காரி உமிழ்ந்து அவன் மீது எரிந்து விட்டு திரும்பி வருகிற போது இங்கே கவனிக்கவும், வருகிற போது யூத
தெரியுமா? பிமிஸ்லி ஹாதா காமத்தி ஸமாவாத்து வல் அர்து. டேய், இந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறனால தாண்டா வானமும் பூமியும் நின்றுட்டு இருக்குது. இந்த மாதிரி வானமும் பூமியும் நின்றிருக்க காரணம் என்ன தெரியுமா? செங்கோல் வளையாத, கைகளை அடியிலும் மறைத்தும் நீட்டிக்கொண்டு மடக்கி கொள்ளாத, சுருட்டி கொள்ளாத. சுருட்டுறதுன்னு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. கிராமத்துல இருந்து ஒரு ஆள் வந்தார் சென்னைக்கு. அவங்க சொந்தக்கார ஒருத்தர் அமைச்சர் ஆயிட்டார். அவரை பார்க்கறதுக்காக வந்தார். அந்த ஆள் பட்டிக்காடு. நேரா வந்த உடனே பயங்கரமான ஸ்டார் ஹோட்டல்ல, மினிஸ்டர் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல போய் பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கியா அப்படியா இப்படியான்னு எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் கடைசியில் சாப்பிட்டு படுக்க போற நேரத்தில் அவர் அமைச்சர் சொன்னார், நீ மேலே படுத்துக்கோ, நான் கீழே பாய் விரிச்சு படுத்துக்கிறேன். இந்த வந்தாலும் சொன்னார், ஐயோ நீ இப்ப அமைச்சர், நீ என்ன சொல்ற? நீ நானும் மேலே படுக்க மாட்டேன், நீ மேலே படுத்துக்கோ, நான் கீழே பாய் விரிச்சு படுத்துக்கிறேன். திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் நீ படு நான் படுன்னு ஒரே பேச்சு. அமைச்சருடைய பிய்யை இந்த கிராமத்தான கூப்பிட்டு சொன்னா, இங்க அவர் சொன்னா மேலே போய் நீ படுத்துக்கோ, அவரே கீழே படுத்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னா, அவருக்கு ஒரு புது இருக்கு. காலையில எந்திரிச்ச உன்னவே எதையாவது சுருட்டணும். அது பாயா இருந்தாலும் பரவாயில்ல, எந்திரிச்ச உடனே என்னத்தையாவது சுருட்டணும். பாயா இருந்தாலும் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. கிடைத்ததையெல்லாம் சுருட்டி கொள்ளுகின்ற அரசியலுக்கு இடையில் அது கொஞ்சம் அசிங்கமாகி போனதில், அல்லது அழுக்காகி போனதில், அல்லது அரசியல் என்றாலே என்ன விடுப்பா என்று கொஞ்சம் இந்த பழம் கசக்கும் என்று புளிக்கும் என்று ஓடி போவதில் உள்ள நியாயம் இதுவெல்லாம். ஏறுகின்ற விளையேற்றங்கள், நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய லஞ்ச ஊழல், இவற்றின் காரணமாகத்தான் அரசியல் அலர்ஜியாக்கப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டாலும் இன்றைக்கு என்ன மோசமாக இருந்தாலும் இன்னைக்கு அரசியல் தேவை தேவை. நீங்க என்ன எல்லாம் அரசியல்ல ஈடுபடும் சொல்ல வர்றீங்களா? தப்பில்லைன்னு சொல்ல வர்றேன். ஏன் இறங்க முடியாது? ஏன் இறங்க கூடாது? தேவை. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டை இப்போது பீடித்திருக்கிற மிகப்பெரிய மதவாதம். அல்லாஹ் படைப்புல, அல்லாஹ்வோட படைப்புல ஒரு வித்தியாசமான படைப்பு இந்த எலி. எலியை பத்தி தெரியுமா? எலி, அதுக்கு இறைவன் ஒரு வித்தியாசமான ஒண்ணு வச்சிருக்கான். என்னன்னா, டெய்லியும் பல்லு வளரும். டெய்லியும் பல்லு வளரும் எலிக்கு.